வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட்ல கேக்னேஸ் 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். கேக்னேல நமக்கு 2 இருக்கு. 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் முன்னே அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்டா 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்கை சுத்தியும் நமக்கு கொஸ்டின்ஸ் வருதுங்க. இந்த ரீசெண்ட் ஆகஸ்ட் 2024லயும் 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்லயும் சில ஷிப்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா ரெண்டுமே சேர்த்தே நான் சொல்றேன். இப்ப 9 லெவல்ஸ் 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்ன இருக்கும்னா, இப்போ ஒரு டீச்சர் லெசன் பிளான் அவங்க செட் பண்றாங்கன்னா எப்படி ஒரு லெசனை பசங்களுக்கு நடத்தணும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க போகணும். அதுதான் 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கும். அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல என்ன இருக்கும்னா, நம்ம ஒரு லெசனை ஒரு டீச்சர் நடத்தும் போது எப்படி பசங்களுக்கு ஒவ்வொரு லெவலா டீச்சர் ப்ராப்பரா செட் பண்ணணும் அந்த லெசன்ஸ் இருக்கும். அது லோவர் லெவல்ல ஆரம்பிச்சு ஹையர் லெவல் ப்ராப்ளம் சால்விங் தான் இங்க ஹையர் லெவல். லோவர் லெவல் இங்க சிக்னல் லேர்னிங். பசங்களுக்கு ஒரு சின்ன எடுத்த உடனே நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு திங் சொல்லக்கூடாது இல்லையா? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் டீச்சர். சின்ன சின்ன லெவல்ல இப்போ ஒரு அனிமல்ஸ் பத்தி டீச்சர் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெட் அனிமல்ஸ்னா என்ன, டொமஸ்டிக் அனிமல்ஸ்னா என்ன, அந்த மாதிரி சின்ன சின்னதா கொண்டு போயிட்டு கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். பசங்க வேற என்ன அனிமல்ஸோட எதெல்லாம் பார்த்திருக்காங்க, அந்த மாதிரி கனெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுதான் கேக்னே சொல்றாரு. ஓகேவா? Robert Gagne's theory of learning describes 8 levels from simple to more complex types of learning. It explains how students gradually build knowledge, starting with basic responses and progressing to complex problem solving. Teachers can use this model to guide lesson planning, ensuring students learn step by step for better understanding. அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சிம்பிள்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு அந்த லெசனை எடுத்துட்டு போகும்போது பசங்களுக்கு அந்த லெசனோட ரீட்டைன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்கும். நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இப்ப இதுதான் அவரோட ஹைரார்கி ஆஃப் லேர்னிங். கேக்னேது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிக்னல் லேர்னிங் நடக்கும், சிக்னல் மூலியமா கத்துக்கிறது டீச்சர். நெக்ஸ்ட் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். டீச்சர் இங்க ஸ்டிமுலஸா இருப்பாங்க, பசங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் வாங்குறது. நெக்ஸ்ட் செயினிங் பண்ணி கத்துக்கிறது. அது ரிலேட்டடா இதெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் அது செயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேர்பல் அசோசியேஷன், கொஞ்சம் வேர்பல் அசோசியேட் பண்ணுவாங்க, படிச்சதை அசோசியேட் பண்ணி கத்துக்கிறது. நெக்ஸ்ட் மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன். இப்ப பசங்களுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும், கிளாசிபிகேஷன் அந்த நாலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் லேர்னிங், பசங்க கான்செப்ட கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரூல் லேர்னிங், இதுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணணும். இப்ப மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம்னா நம்ம ஹையர் கிளாஸஸ் போக நமக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அத பிரகாரம் பண்ணணும். அதுதான் கான்செப்ட் ரூல் லேர்னிங்ல அந்த மாதிரி தான். ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் என்ன நம்ம ஹையர் கிளாஸஸ்ல வரும், இதெல்லாம் லோவர் கிளாஸஸ்ல மேக்சிமம் வரும். அப்படியும் வரும். அதே மாதிரி ஒரு ஒரு லெசனா ஒரு டீச்சர் நடத்தும் போது கூட இந்த மாதிரி ஒன்னொன்னா லெவல்ஸ கொண்டு போயிட்டு கடைசியா ப்ராப்ளம் சால்விங் கொண்டு போறது அந்த லெசனை ப்ராப்பரா டீச்சர் கிளாஸ்ல நடத்துன மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 இங்க என்னன்னா பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் வளர்க்கும். பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் பிஹேவியரிசம் தியரியே என்ன சொல்லும்னா, அந்த என்வாயன்மெண்டோட பிளே இங்க ஜாஸ்தி இருக்கும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது, அங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு கண்டிஷன் பண்ணணும், அப்பதான் நம்ம அங்க கத்துப்போம். அதுதான் பிஹேவியரிசம் தியரிஸ்ல சொல்றது. சோ இந்த 4மே சிக்னல், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், செயினிங், வெர்பல் அசோசியேஷன், இந்த 4மே பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ பசங்களுக்கு வளர்க்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4 மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன், கான்செப்ட், ரூல் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங். இது எல்லாமே காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வளர்க்கும். பசங்க தானே சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் காக்னிஷன். எப்படி நம்ம சிந்திக்கிறோம், திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அதுதான் காக்னிஷன். ஓகேவா? எப்படி அது ஹைரார்கி எப்படி போகணும்னா கீழ இருந்து மேல போகணும். சிக்னல்ல இருந்து ப்ராப்ளம் சால்விங். இதுல எது ஹையர் லெவல் ஆஃப் லேர்னிங்னா ப்ராப்ளம் சால்விங், எது லோவர் லெவல்னா சிக்னல் லேர்னிங். ஓகேவா? கண்டிப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதேதான் இங்கேயும். இப்ப சிக்னல் லேர்னிங் எப்படி பசங்க எப்படி கிளாஸ்ல நடக்குதுன்னா, லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் டு எ ஸ்பெசிபிக் சிக்னல் ஆர் கியூ. டீச்சர் ஏதோ சின்ன சின்ன வார்த்தை சின்ன சின்னதா சொல்லி கொடுக்குறாங்க. A student learns to raise their hand when the teacher raises a hand for silence. சில ஆக்ஷன்ஸ்ல கத்துக்கிறது, சிக்னல்ஸ்ல யோசிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. அசோசியேட்டிங் a stimulus with a specific response. ஸ்டிமுலஸ்னாலே ஏதோ நமக்கு தூண்டுகோல் தேவை, தூண்டுதல் தான், அதுதான் ஸ்டிமுலஸ். அந்த தூண்டுகோல் இருக்கும் போது தான் நம்ம அங்க இருந்து ஒரு ஆன்சர் வரும்.
So student learn to answer 2 plus 2 is equal to 4 when they see the equation. Teacher கேக்குறாங்க ஒரு question, பசங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது. ஓகேவா? அதுதான் stimulus response. Next chaining பண்றாங்க. Connecting a sequence of actions or steps. Following a recipe step by step to bake a cake from mixing ingredients to baking. இது நார்மலா இது. இப்போ கிளாஸ்லனா டீச்சர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு ஃபர்ஸ்ட் இது பண்ணணும் அது பண்ணணும். இப்போ மல்டிப்ளிகேஷனே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ரிப்பீட்டட் அடிஷன் அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வேர்பல் அசோசியேஷன். வேர்பல் அசோசியேஷன் பசங்க அந்த படிக்கிற அந்த வேர்ட்ஸ் அசோசியேட் பண்றது. லிங்கிங் வேர்ட்ஸ் ஆர் டேர்ம்ஸ் வித் தேர் மீனிங்ஸ். Learning vocabulary where students associate words like photosynthesis with the process by which plants make food. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறார். வேர்பல் அசோசியேஷன். அந்த வேர்ட் படிக்கும் போது இது அதை சார்ந்து இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். இது அப்படியே கீழ இருந்து வருது. அந்த லேர்னிங் ஸ்டேஜ் எப்படி பசங்களுக்கு வளருதுன்னு நம்ம பார்க்கணும். டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங்ல என்ன பண்றாங்க? பசங்க வந்து புரிஞ்சுக்குது, டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சார்ட் டிஃபரெண்ட் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள்ஸ், பனானாஸ், ஆரஞ்சஸ் into separate bowls based on their type. பசங்களுக்கு புரியுது இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தெரிஞ்சாலும் இதுல சில டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியுது. அது டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். அதுக்கப்புறம் 6th என்னன்னா கான்செப்ட். பசங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேட்டகரைசிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் ஷேர்டு ஃபீச்சர்ஸ். கிளாசிஃபைங் அனிமல்ஸ் இன்டு கேட்டகரிஸ் லைக் மேமல்ஸ், பேர்ட்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப பசங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கான்செப்ட் இதுக்கு பொருந்தும். அதுதான் கான்செப்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் ரூல் லேர்னிங். 7th நமக்கு ரூல் லேர்னிங். ஓகேவா? Applying rules to solve problems or understand principles. Using the rules of grammar to construct correct sentences in writing. இப்ப கிராமர் படிக்கிறோம், இல்ல ஒரு இதுலயே நம்ம ஃபார்முலாஸ் படிக்கிறோம் மேத்ஸ்ல, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். அதெல்லாம் இங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது ரூல் லேர்னிங். அடுத்தது கடைசியா ப்ராப்ளம் சால்விங். இந்த ஸ்கில் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ். பசங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வளர்றது, இது ஒரு ஹையர் லேர்னிங் ஸ்கில். இதுதான். So applying learned knowledge to new and unfamiliar situations. Students use their understanding of addition and subtraction to solve a simple word problem, such as figuring out how many apples are left after. தாம் படிச்சதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல தானே ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ டீச்சர் எதனா ஒன்று சொல்றாங்க, இதுக்கு அவங்களே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இது கிளாஸ் ஏற ஏற நம்ம அந்த ஸ்கில்ல வளர்த்து விடுவோம் குழந்தைங்களுக்கு. அது வளரும் போது என்ன ஆகுது? கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வளருது, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் பசங்களுக்கு வளரும், இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வளரும் போது. ஓகே, எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் வரும்னா இந்த மாதிரி வரும். which one is the highest order of learning? இதுல எது ஹையஸ்ட் ஆர்டர்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் அந்த ஸ்கில் தான் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? எது லோவஸ்ட்னா சிக்னல் லேர்னிங் தான் லோவஸ்ட் லெவல். இது பார்க்க ஈஸியா தான் இருக்கும், பட் எக்ஸாம்ல கொடுக்கும் போது எதனா ஒரு கிளாஸ் ரூம் சீக்வன்ஸோட சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற எதனா ஒரு வேர்ட்ஸ் போட்டு இது எது வந்து அந்த ஹைரார்கியில இல்ல. சோ இந்த ஹைரார்கி இதுல இதெல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் சிக்னல் லேர்னிங், அப்புறம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், அப்புறம் செயினிங், வேர்பல் அசோசியேஷன், மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் கான்செப்ட், ரூல் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங். இந்த கடைசி 4 பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸை வளர்க்கும். பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் வளர்க்கறதுக்கு நமக்கு என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது. அது பண்ணும்போது நம்ம கண்டிஷன் பண்றோம். கண்டிஷன் பண்றதுன்னா என்னன்னா ஒரு விஷயத்த சொல்ல 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 அதை பழகிக்கிறது. அதுதான் கண்டிஷன் பண்றது. இப்ப நேஷனல் ஆந்தம் சாங் வந்துச்சுன்னா எழுந்து நிக்கணும், அதை கிளாஸ்ல நம்ம பழக்கிடுறோம். அது பசங்களுக்கு கண்டிஷன் பண்றாங்க அது. ஓகேவா? சோ காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்னா தானே குழந்தை வந்து சிந்திக்க ஆரம்பிக்குது. ஓகே, அதுதான் ஹையர் ஆர்டர்ல வர்றது. நம்ம படிக்கும் போது எப்படி பண்ணுவோம்? லோ ஆர்டர் ஸ்கில்ஸ்ல இருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் வளர்க்கணும். அதுதான் மெயின். அதே மாதிரி சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் போகணும். பேசிக்ஸ் முதல்ல ப்ராப்பரா சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடணும். இதெல்லாம் நம்மளோட லேர்னிங். இப்போ டீச்சர் வந்து இந்த மாதிரிதான் லெசனை கொண்டு போகணும், இந்த மாதிரிதான் கிளாஸ்ல பசங்களுக்கு ஒரு லேர்னிங் ஸ்டேஜஸ் வளர்க்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நல்லா படிச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியணும். அதே மாதிரி அது எந்த கிளாஸ் ரூம் சீக்வென்ஸோட இல்ல அந்த மாதிரி ரிலேட் பண்ணியும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. வேற யாருன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் 2024 எழுதுறவங்களுக்குலாம். தேங்க்யூ ஸோ மச்.